உங்களோட போராட்டக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இடத்த ஆக்கிரமிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. அஃப்கோர்ஸ் இயற்கை ரொம்பவே நேசிக்கிற ஆள்னா. சார் வெல் டன், டேக் ஓகே சார், ரொம்ப நல்லா பண்ணீங்க. Thank you. இதே மாதிரி அடுத்த டைலாக் போடுறோம் சார். ஷூர். தம்பி மறுபடியும் முதல்ல இருந்தா ஷோ. வாட்? இப்போ என்ன பிரச்சனை? உள்ள வந்து சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. அழகான ராட்சசி படத்தோட ப்ரொடியூசர் சம்பத் சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? ப்ரொடியூசர் வந்திருக்காரா? அப்போ வெயிட் பண்ண வைக்க கூடாது, வரேன். ஓகே. முத நாளே டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது இல்ல? ஆமா. இந்த சீனை முடிச்சிடலாம், போடுங்க. ஓகே சார், ரெடி டேக். அட்வான்ஸ் கொடுக்கறப்ப முதல்ல டேட் எனக்கு தானே சொன்னாரு. அப்புறம் 2 படத்துலயும் மாத்தி மாத்தி நடிக்க போறேன்னு சொன்னாரு. இப்ப என்னடானா வனமோகினியை முடிச்சிட்டு தான் உங்களுக்கு வருவேங்கிற மாதிரி சொல்றாரு. அவர்கிட்ட பேசுறப்போ தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நான் உங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க சம்பத் சார், நீங்க பல வருஷமா நம்ம சங்கத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க விட்டுருவோமா? பேசி முடிச்சிடலாம், கவலையே படாதீங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க நேத்ரா மேடம். சார் ப்ளீஸ் பேரை சொல்லி பேச வேண்டாம். ஓஹோ, பேசுறது யாருன்னே தெரியக்கூடாது. ஓகே ஓகே மேடம், சொல்லுங்க. இந்த பிருத்வி இருக்கானே, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். வனமோகினி ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டு தான் அழகான ராட்சசிக்கு வருவானாம். இங்க பாருங்க சார், அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. அப்படி நடந்தா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். அதனால பிருத்வியை நெருக்கி உடனே நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பாருங்க, விட்டுறாதீங்க சார். கவுன்சில் ஆளுங்க மூலமா நெருக்கடி கொடுங்க, பிரச்சனைய பெருசு பண்ணி விடுங்க. அப்பதான் தீர்வு கிடைக்கும், நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமா மேடம், ஆமா மேடம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி மேடம், என்கிட்ட விட்டுருங்க. ஓகே சார். சார் நீங்க வந்ததை சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. எங்க இருக்காரு? உள்ள உட்காந்துருக்காரு. ஆமா சம்பத் சார். ஹே, ஹாய் எவரிபடி. Fine. குட் மார்னிங். ஹலோ பிருத்வி சார். சம்பத் சார், உட்காருங்க. என்ன பிருத்வி சார், டப்பிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. எஸ் எஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்பதான் பூஜை முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணோம். வனமோகினிய ஒரு வழியா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. எஸ், முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதான் நேர்லயே வந்து உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். வாட் வாட் இஸ் இட்? என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நல்ல விஷயம் தானே நம்மளை பத்தி வெளியில வரும். ஏக்தம்ல ஏற்காட்டே ஒரு கலக்கிட்டு வந்திருக்கோமே, அந்த விஷயமா? கம் ஆன், டெல் மீ. உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கிறது சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு அது மாதிரி இருக்காதே சார். என்ன? வாட்? ஏன் சுத்தி ஒளிச்சு பேசுறீங்க? எனக்கு இந்த பீடிகை எல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கு வாங்க. கம் ஆன், டெல் மீ. இல்ல சார், நீங்க வனமோகினிய கம்ப்ளீட்டா முடிச்சு ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு தான் அழகான ராட்சசிக்கு வர போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் ஆமா சார், கவுன்சில்ல சம்பத் சார் பேசி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதான் சார் நட்பு முறையில பார்த்து பேசி என்ன ஏதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தோம். ஓ நைஸ். நீங்க கேள்விப்பட்டது of course உண்மைதான். Now I'm in வனமோகினி மோட். ஃபுல் மோட் அங்கதான் இருக்கு. இப்ப கூட காட்டுக்குள்ள ஜீப்ல போற மாதிரியே நினைச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் மை இன்வால்வ்மெண்ட். ஒரு படத்துல டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டே இருப்பேன். இப்ப நான் ஃபுல்லா அந்த கேரக்டராவே மாறிட்டேன். அந்த மோட்லயே இருக்கேன். லவ் மூடு தானே?
ஏதோ மைண்ட் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன மைண்ட் வாய்ஸ் அது? என்ன மைண்ட் வாய்ஸ் அது? டெல் மீ. தெரியல தம்பி. நான் போய் உங்களுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வரட்டுமா?